இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனம்? வாட் நான்சென்ஸ்? டோன்ட் வரி, நான் பஞ்ச் பண்ண மாட்டேன். இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்க வந்திருக்க மலிஷ்கா. நீ உன்னோட திருட்டுத்தனத்தெல்லாம் நிறுத்திக்கோ. எனஃப் நவ். என்ன திருட்டுதானோ? நீ என்ன மீன் பண்ற? எதை இப்ப நீ என்ன நிறுத்த சொல்ற? ஓ வெயிட், ஐ நியூ இட். நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ என்னதான் சொல்ல வர? ரிஷியை விட்டுற சொல்றியா? பட் நோ, அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நெவர். நான் ரிஷியை லவ் பண்றேன், அதுவும் ஆழமா லவ் பண்றேன். அது உனக்கும் நல்லா தெரியும். ரிஷியும் என்னதான் லவ் பண்றான். அதனால என்னோட ரிஷி எனக்கு திரும்பி கிடைக்காத வரைக்கும் நான் பின்வாங்க போறதில்ல. மறந்துடாத. கனவு. ஸ்டாப் ட்ரீமிங் மலிஷ்கா. வாட்? ரிஷி ப்ரோ உனக்கு சொந்தமாக மாட்டார். அதோட லக்ஷ்மி அண்ணியை உன்னால பிரிக்கவே முடியாது. Are you sure? Are you listen to me. இன்னைக்கு லக்ஷ்மி அண்ணிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, I'm sorry to say. எனக்கு சந்தேகமே இல்ல, அதுல கண்டிப்பா உனக்கு சம்பந்தம் இருக்கு. What rubbish? Yes. என்கிட்ட ஆதாரம் இல்ல, அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனா உன்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. என் கூட வாயேன். வெயிட், மனிஷ்காவை எங்க கூட்டிட்டு போற? லீவ். ஆயுஷ் என்ன விடு. ஆயுஷ் லீவ் her. Don't worry aunty. உங்க ரெண்டு பேரையும் ஜெயில தூக்கி போடுற அளவுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா வேற ஒண்ணு காமிக்கணும். வாங்க, நீங்களும் வாங்க. கம் ஆன். என்ன ஆதாரத்தை பத்தி சொல்ற? என் கையை விடு. உன்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும், உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஆதாரம். லீவ் மீ ஆயுஷ். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா. நீ இப்படி எல்லாம் பேசாத. நீ இங்க இருந்து போயிட்டா உன் அப்பா நிலைமை என்ன ஆகும்? இன்னொரு பேசாதமா. அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணாத. உன் மேலதான் நான் உயிரையே வச்சிருக்கேன். அம்மாடி அம்மாடி, காலில் விழாத. அப்பாவை கட்டிப்பிடி. அங்க பாரு. நீ 100 வயசு வரைக்கும் வாழணுமா? சொல்ல போனா என்னோட ஆயுள கூட அந்த ஆண்டவன் உனக்கு தரணுமா? என் வயசும் உனக்கு கிடைக்கட்டும், என்னோட மீதி வயசும் உனக்கே கிடைக்கட்டும். அப்புறம் நான் இந்த விஷயத்தை மனசார சொல்றேன். உனக்கு இன்னைக்கு ஏதாவது நடந்திருந்ததுன்னா நான் மட்டும் இல்லம்மா, வீரோட அப்பா எங்களை கூட மன்னிச்சிருக்க மாட்டாரு. நீ காலம் முழுக்க நல்லபடியா வாழணும். இதுதான் ஆதாரம். லக்ஷ்மி அண்ணியை இந்த வீட்ல இருந்து யாராலையும் விரட்ட முடியாது. அண்ட் ரிஷி ப்ரோ, அவங்க ஜோடியை யாராலையும் பிரிக்க முடியாது. அதான் நான் இருக்கேன்ல, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன். என்ன ஆனாலும் லக்ஷ்மி அன்னைக்கு துணையா இருப்பேன்னு நான் சொல்லிருக்கேன். அவங்களுக்கு துணையா நான் இருந்து காட்டுவேன் மலிஷ்கா. மலிஷ்கா, எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும். நீ என்னோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டா இருக்கிறதால உனக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். உன்னோட இந்த மோசமான ஆக்டிவிட்டிஸை தயவு செஞ்சு நிறுத்திக்கோ. ஏன்னா பல்விந்தர் கையில மாட்டினான் வை, நீ தப்பிக்க முடியாது. ஆயுஷ், என்ன பல்விந்தர் பேரை ஏன் இப்ப சொன்ன? ஓ காட், தெரியாம சொல்லிட்டேனே. இந்த விஷயத்துல பல்விந்தர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு இவங்க 2 பேருக்கு தெரியாம பாத்துக்க சொல்லி லக்ஷ்மி அண்ணி சொன்னாங்க. சமாளி ஆயுஷ், சமாளி. ஆமா, பல்விந்தர் பேரை தான் சொன்னேன். ஏன்னா ஒரு பக்கம் அவன் இருக்கான், லக்ஷ்மி அண்ணியை விடாம துரத்திக்கிட்டே இருக்கான். அதோ அந்த தூண், அதுலதான் அவனை கட்டி போட்டிருந்தேன். துணி துவைக்கிற மாதிரி அவனை துவைச்சி எடுத்தோம். முகத்தை மறைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். போலீஸ் கிட்ட இருந்து மறைஞ்சு இருக்கான். உங்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது மலிஷ்கா. நோ நோ மலிஷ்கா. ரிஷி ப்ரோ லக்ஷ்மி அண்ணி ஜோடியை யாராலையும் பிரிக்க முடியாது. இதை நான் மட்டும் சொல்லல, அந்த கடவுளே சொல்றார். இது அவரோட ஆர்டர். அதனாலதான் லக்ஷ்மி அண்ணி அவரை காப்பாத்திட்டாரு. அதோட லக்ஷ்மி அண்ணிக்கு இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை யார் பண்ணாங்களோ, அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டி நீங்களோ இல்ல நீயோ, அவங்க தப்பிக்கவே முடியாது. வாட் நான்சென்ஸ் யாராலையும் ஆயுஷ்? முடியாது. இங்க பாரு, ஒரு விஷயத்தை நீ என்னைக்குமே மறக்க கூடாதுமா. இந்த வீட்டுக்கு நீ முக்கியமானவ. இங்க உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குமா. ஏற்கனவே நீ இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. எதையும் எதிர்பார்க்காம உன் உயிரை கூட பணைய வைக்கிற. அதனால அப்பா சொல்றத கேளுமா. இந்த வீட்டை உன்னால மட்டும்தான் கட்டி காக்க முடியும். லக்ஷ்மி, தயவு செஞ்சு உன் அப்பாவை மன்னிச்சிருமா. தேவையில்லாம
உன் மேல நான் கோவப்பட்டேன். உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. நீங்க என்னோட அப்பா, கோவப்படுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குப்பா. அப்படியெல்லாம் இல்லம்மா. கடமையில இருந்து நான் தவறிட்டேன். செய்ய வேண்டிய எதையுமே செய்யல. நான் ஒரு பொறுப்பான அப்பா இல்லம்மா. ஐயோ அப்பா ப்ளீஸ், உங்களோட இந்த கை இருக்கே, இது வெறும் ஆசீர்வாதம் பண்ண மட்டும்தான் இருக்கணும். நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. எப்பவும் என் ஆசீர்வாதம் உண்டுமா, எப்பவும் உண்டு. நீயும் ரிஷியும் என்னன்னைக்கு ஒன்னா இருக்கணுமா. அதோட இந்த வீடு உன்னோட வீடுமா. இங்க நீங்க சுபிக்ஷமா வாழணும். இதே ஆசீர்வாதம் தாமா நானும் கொடுக்கறேன். அதாவது நீங்க 2 பேரும் ஒரு நல்ல ஜோடியா வாழணும். உங்களை யாரு பிரிக்க நினைச்சாலும் அவங்க தோத்து போகணும். இப்ப போ, ரிஷிய போய் பாரு. எங்களுக்காக நீ நிறைய பண்ணிட்ட. உனக்காக நீ என்ன பண்ணிக்கிட்ட சொல்லு. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. போ, போய் உன் வேதனைகளை அவன்கிட்ட சொல்லு. நீ எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தியோ அதே மாதிரிதான் அவனும். உன்னை இழந்துருவோமோன்னு பயந்தான். உன் வேதனையை அவன்கிட்ட சொல்லு. அவன் கஷ்டத்தை நீ கேட்டுக்க. அதோட நீ அழணும்னா மனசை விட்டு அழுதுரு. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை வளர்த்துக்கங்க. நீங்க பிரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. ஒருத்தர் கையை விட்டு ஒருத்தர் விலகி போயிடாதீங்க. நீ சந்தோஷமா வாழணும். ஐ ஸ்வேர், லக்ஷ்மியோட பாக்கியத்தை கடவுள் நிதானமா உருவாக்கி இருக்காரு. அவளை யாராலையும் பகச்சிக்க முடியாது. அட அதை விடு, அவ ரிஷியோட அப்பா பாட்டிய 2 பேரையும் மயக்கி வச்சிருக்கா. அப்புறம் இந்த ஆயுஷ் அவளுக்கு கேடயமா நிக்கிறான். பாடி கார்டு ஆயிட்டான். மலிஷ்கா, சும்மா கேட்டுக்கிட்டு தான் இருப்பியா? ஏதாவது பேசு. இத பாரு, இந்த மாதிரி கல்லா உட்காரதால எதுவும் நடக்காது. ஐ விஷ் நான் கல்லா மாறணும்னு ஆசைப்படுறேன். அப்ப எனக்கு எந்த பெயினும் ஃபீல் ஆகாதுல்ல. இது அதே ஓபெராய் ஃபேமிலி. இவங்களோட சாய்ஸ் தான் நான் இருந்தேன். நான் மலிஷ்கான்னு கூப்பிட்டு ஓய மாட்டாங்க. இவன் அதே ரிஷி தான். என் முன்னாடி பின்னாடின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை கூப்பிட்டா ஓடி வந்துருவான். அதோட இந்த ஆயுஷ் என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தா. அண்ட் ஏதோ சொல்லுவானே, மலிஷ்கா யூ ஆர் பியூட்டி வித் பிரெயின்ஸ். இன்னைக்கு இவன் ஆதாரங்களை காட்டுறான். எனக்கு ஆதாரங்களை காட்டுவானா? என்ன ஆதாரத்தை காட்டுவான்? அதாவது பாரு மலிஷ்கா, ரிஷி அண்ட் லக்ஷ்மி இவங்க எப்பவுமே பிரிய போறதில்ல. பிரியவே மாட்டாங்க மலிஷ்கா. நீ தோத்து போயிட்ட. இல்ல, நான் தோத்து போக மாட்டேன். இவங்க என்ன சேலஞ்ச் பண்றாங்கல்ல, ஃபைன், ஐ அக்செப்ட் த சேலஞ்ச். மலிஷ்கா, நோ மோம், ஐ மீன் இட். நான் ஏத்துக்கிறேன். இவங்களோட ஒவ்வொரு சேலஞ்சையும் நான் ஏத்துக்கிறேன். இது நல்ல விஷயம் தான். ஆயுஷ் நல்ல விஷயம் பண்ணிருக்கான். இதோ இப்ப கீழே இந்த ஆதாரத்தை அவன் என் கண் முன்னாடி காட்டியிருக்கான். என் வலியை அதிகரிச்சு இவன் நல்லது பண்ணிருக்கான். ஏன்னா என்னோட இந்த வலி எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். லக்ஷ்மியை தோக்கடிக்க ஊக்குவிக்கும். பட் மலிஷ்கா ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்ல மாம். இந்த மாதிரி இந்த மர்டர் இதெல்லாம் இல்ல. இனிமே இதெல்லாம் நடக்காது. எதிரியோட வழியிலேயே போய் தோக்கடிக்கணும். அவங்க ஸ்டைல்லயே நம்ம அவங்கள தோக்கடிக்கணும். இந்த லக்ஷ்மி கேம் விளையாடுறா, திருட்டுத்தனம் பண்றா. நல்லது, நானும் இனிமே லக்ஷ்மிய மாதிரி தான் நடந்துக்க போறேன். அவள மாதிரியே இருப்பேன், அவள மாதிரியே போராடுவேன், அப்புறம் ஜெயிப்பேன். மலிஷ்கா, நீ என்ன பண்ண போற? வித்தியாசமா, ரொம்ப வித்தியாசமா பண்ணுவேன். என்னோட செயலால லக்ஷ்மி தோத்து போயிட்டு ரிஷி மறுபடியும் எனக்கு சொந்தமாயிடுவான். அதோட இந்த ஒபெராய் ஃபேமிலியே பண்ண போறாங்க. அவங்களே தன்னோட கையால லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது செய்வேன். அதோட மாம் இந்த அறைய ஆயுஷ் கன்னத்துல அறைவேன். அதுக்கப்புறம் நான் ஆதாரத்தை காட்டுவேன். பாரு ஆயுஷ், மலிஷ்காக்கும் ஜெயிக்க வரும்னு காட்டுவேன். லக்ஷ்மியை மாதிரி தோக்க மாட்டேன். மலிஷ்கா is born to be a winner, not a loser like Lakshmi. I promise you that. Yeah, okay. Lakshmi.
இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. என்னாச்சு லக்ஷ்மி? நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் ரிஷி. நீதான் எனக்கு முழு தைரியத்தையும் கொடுத்த. உனக்கே தெரியும்ல, நானும் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஒருவேளை உன்னை நிஜமாவே இழந்துட்டா? நான் கூட இப்படிதான் யோசிச்சேன். நான் வந்து உன்னை இழந்துருவேன்னு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். லக்ஷ்மி, பாட்டி என்ன சொன்னாங்க? கெட்ட நேரம் வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. போயிடுச்சு. கெட்ட திருஷ்டி இருந்தது, போயிடுச்சு. ஸோ இப்போ டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதோட எனக்கு தெரியும் லக்ஷ்மி. லக்ஷ்மி, உனக்கு எதுவும் ஆகாது. அண்ட் உனக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும். இந்த வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க. அவ்வளோ பேர் இருந்தும் நீ எப்பவும் தனிமையை தான் ஃபீல் பண்ண. ஆனால் இப்போ எந்த நேரத்திலையும், எந்த பாயிண்ட்லையும், எந்த சிச்சுவேஷன்லையும் நான் உன்னை தனிமையை உணர விட மாட்டேன். அண்ட் எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். நோ மோர் tears. நான் தான் உன்கிட்ட சொன்னல, அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிரிக்கும் போது தான் பார்க்க அழகா இருக்க. இப்ப சிரி பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங் லக்ஷ்மி. ஸ்மைல் 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 ஸ்மைல். என்னால முடியல. அது எப்படி முடியாது? ரொம்ப ஈஸி. இதோ என்ன பாரு. சிம்பிள். என்ன? வாட்? நீயும் சிரிக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. சும்மா உளராத. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஒருவேளை இதுதான் உண்மை, ஏன் இது வரைக்கும் நீ இதை பத்தி சொல்லவே இல்லை? அது என் ஸ்மைல் நல்லா இருக்கு, நான் சிரிச்சா ரொம்ப அழகா அதை இருக்கு. எப்படி சொல்றது? ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்க. நான் உன் கூட சண்டை போடுறேனா? ஒருவேளை நான் சண்டை போடுறேன்னு வைங்க, அதுக்கு காரணமே நீதான். என் சண்டை போடுற நேச்சருக்கு காரணமே நீதான் லக்ஷ்மி. நானா? ஆமா, நீதான். சரி, இப்ப என்ன? இப்ப நீ தானே சொன்னீங்க. என்ன? அதான் சொன்னீங்க. நீ பயந்து போயிருந்த, என்ன விட்டு பிரிய விரும்பலன்னு சொன்ன. சொல்லு, நீ பிரிய விரும்பல தானே? ஏன்? ஏன்னா உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, உனக்காக தான். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா உன்னை யாரு கவனிச்சுப்பாங்க? அந்த மலிஷ்கா வந்து உன்னை இப்படி கவனிச்சுப்பாளா? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. யூ நெவர் நோ. மலிஷ்கா என்ன நல்லபடியாகவும் பார்த்துக்கலாம். பார்த்துப்பா. ஐ சி. நல்லது. வெரி குட். மலிஷ்கா உன்னை நல்லா பார்த்துப்பால. அப்போ நீ ஒரு வேலை பண்ணு. நீ நாளையில இருந்து இல்ல, இன்னையில இருந்தே இப்பவே இந்த விஷயத்த மலிஷ்கா கிட்ட சொல்லிடு. அவள உன்னை பாத்துக்க சொல்லு. அவ உன்னை எந்த அளவுக்கு பாத்துக்கிறான்னு நானும் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எதுக்கு இந்த மாதிரி சொன்ன? என்னை இழந்துருவேன்னு பயந்ததா சொன்னியே, அதான் உனக்கு மலிஷ்கா இருக்கால, உன்னை நல்லா பாத்துக்க. அது வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, ஒருவேளை நான் உன்னை இழந்திருந்தா அப்போ என் கூட யார் சண்டை போடுவாங்க? என் மூளையை யாரு குழப்புவாங்க? உன் மூளையை நான் குழப்புறேனா? நானா உன்னை குழப்புறேனா? அளவுக்கு அதிகமா. ஐ ஸ்வேர், அப்படின்னா ரொம்ப அதிகமா. எப்படி நீ இன்னைக்கு வரைக்கும் கீழே விழாம இருக்க? பழுத்த மாம்பழத்தை போல. ரிஷி, பாரு, விழுந்துட்டேன். ரிஷி,
எப்படி இவ்வளவு சீக்கிரம் நீ விழுந்த? நான் இன்னும் பேச கூட ஆரம்பிக்கவே இல்ல. இப்பதானே என்கிட்ட சொன்ன என்னால ஸ்மைல் பண்ண முடியலன்னு. இப்ப என்னடானா லாஃப்டர் ஷோவையே ஆரம்பிச்சிட்ட. பெர்ஃபெக்ட். சொன்னல ஸ்மைல் பண்ணும்போது உன்ன மாதிரி அழகா யாருமே இல்லைன்னு. பட் ப்ளீஸ் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்படி போட்டு குழப்புறியே, அதை கொஞ்சம் நிறுத்திக்கிறியா? நான் ஒன்னும் உன்னை குழப்பல, புரியுதா? உனக்கு கோவம் வர மாதிரி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்படியா? நல்லாவே போய் சொல்றேன். இப்ப நான் கீழே விழுந்தனே, அப்ப நீ என்ன சொன்ன? நான் இப்ப எதுவுமே சொல்லலையே. அதுக்குள்ள நீ கீழே விழுந்துட்ட. நான் எதுவுமே சொல்லல. இப்படி குழப்பிக்கிட்டு இருந்தல. இப்ப சொல்லு, அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ தான் என்ன குழப்புறேன்னு. அது நான் வந்து என்ன நீ வந்து என்ன சொல்றதுக்கு எதுவும் இல்லல? ஒன்னும் இல்ல. குழப்பவாதி. சாரி. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. உன்னோட கண்ணு இருக்குல்ல, உன்னை விட அதிகமா பேசுது. எங்க போற? எங்க போற? நீ மறந்துட்டியா? நான் உன்கிட்ட சொல்லியிருந்தல, பிரசாதத்தை கொண்டு வான்னு. எங்க என் பிரசாதம்? அட, நான் மறந்தே போயிட்டேன். நிஜமாவே நான் மறந்துட்டேன். இரு, நான் இப்பவே போய் கொண்டு வரேன். இட்ஸ் ஓகே, நானே போய் எடுத்துக்கிறேன். அட இல்ல ரிஷி, நான் போய் கொண்டு வரேன். நான் உன்னை விட்டு விலகி போறேன். விலகி போற அப்படின்னா என்ன? நீ எங்க போற? பெங்களூர். மேனேஜர் கால் பண்ணிருந்தார். ஒரு மீட்டிங் இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டா, இம்பார்ட்டன்ட்டும் கூட. சோ சீக்கிரமா போய் ஆகணும். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும் நாளைக்குள்ள. சோ அதான் கிளம்புறேன். சரி, நல்ல விஷயம். போயிட்டு வா. யார் உன்னை தடுக்க போறாங்க? அப்படியா? நீ என்ன தடுப்பியோன்னு நினைச்சிட்டு இருந்த? நான் எதுக்காக தடுக்கணும்? இன்னும் சொல்ல போனா நான் தான் உன்னோட மூளையை குழப்புறேனே. நீயும் பாவம் ஒரு வழி ஆயிடுற. நான் உன்னை பத்தி நினைக்க போறதும் இல்ல. நிஜமாவே நினைக்க மாட்டியா? அப்ப ஓகே, பரவாயில்ல, நினைக்காத. நானும் ஒன்னு நினைக்க மாட்டேன். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, பெர்மனண்டா நான் அங்கே ஷிஃப்ட் ஆயிடணும்னு நினைக்கிறேன். பெங்களூர்லயே. இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. நல்லது. என்ன நல்லது? அதுதான் இப்ப நீ சொன்னல, நல்லது. நீ மட்டும் அங்கே இருந்துட்டனா உன்னோட மூளையை குழப்ப கூட தேவையில்ல. போ ரிஷி. நான் இல்லாம நீ எப்படி பெங்களூர்ல இருப்ப? நீ விழப்போன யார் உன்னை பிடிப்பாங்க? அங்க நான் விழவே மாட்டேனே. ஏன்னா அங்க என்ன குழப்பம் நீ இருக்க மாட்ட. நீ குழப்பறனா நான் விழவும் மாட்டேன். ரொம்ப கரெக்டா சொன்ன. உன்னை என்னால மட்டும்தான் குழப்ப முடியும். நான் தான் குழப்புறேன். மலிஷ்கா குழப்ப மாட்டேன், அப்படிதானே? வர வர இப்போ அதிகாரம் ரொம்ப அதிகமா இருக்கேன். நானும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. பாவம், ரொம்ப குழப்பிட்டேன். ஆனாலும் நல்லதா இருந்தது. பெங்களூர். மேனேஜர் கால் பண்ணியிருந்தார். ஒரு மீட்டிங் இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்.
இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ போய் தான் ஆகணும். நிஜமாவே நாளைக்கு பெங்களூருக்கு போறானா? தேங்க்யூ. ஆ வாப்பா. ரிஷி, நீ பெங்களூர் போறதுக்கு ரெடி ஆயிட்டியா? டேட். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹோட்டல். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ஆமாம் டேட், அதுக்காக தான் நானே போகிறேன். ஏன்பா நீ பெங்களூர் போறியா? ஆமாம் பாட்டி, பெங்களூர் போகிறேன். அங்க ஏதோ ஃபேமஸ் ஸ்வீட் ஒன்று இருக்குதான், அதை எனக்காக வாங்கிட்டு வரியா? ஓகே. அம்மா, சரிப்பா. நீ ஒன்று செய்ய, லக்ஷ்மியையும் கூடவே கூட்டிட்டு போயேன். இந்த ஐடியா நல்லா இருக்கு. நல்லா ரிஷி, இருக்குல்ல? என்ன ஐடியா நல்லா இருக்கு? இப்பதானே நீங்க சொன்னீங்க இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது, ரிஷி அங்க போய் நல்லா வேலை பார்க்கணும்னு. அப்ப அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அங்க அவனை முழு மனசோட வேலை பார்க்க விடுங்க. அம்மா, நீலம் சொல்றதும் கரெக்ட் தாம்மா. ரிஷி வேலையில பிஸியா இருப்பான், இவ அங்க தனியா இருப்பாள்ல. கரெக்டா? ஏன் இப்படி கூட பண்ணலாமே? அத முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா லக்ஷ்மி எங்கேயாவது கூட்டிட்டு போலாம்ல? இது சரிம்மா. ஆ, ஆமாமா, இவங்க எங்க வேணும்னாலும் போகலாம், அப்ராட் கூட போகலாம். யாயா ஒய் நாட்? 2 பேரும் மொத்த உலகத்தையும் சுத்தி வரட்டும். 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆச்சே, காதல் புறாக்கள். அங்க போய் ரொமான்ஸ் நடக்கட்டும்.